ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம வந்து நான் தான் பார்க்க போகிறோன்னு நினைக்கிறேன். இடத்துல டேய், நீங்கள் போன வீடியோ பார்த்துருந்ததுன்னா அங்கே மின்னுக்கும் இல்லை இங்கேயும் இல்லைண்ணா. டே வஸ்துடா. சரி இதானது. சரி நான் உள்ளுக்கு போயிட்டேன். கைஸ், ஆனால் நான் யூடியூப்பில் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தேன். ஆனால் பின்னாடி செம்ம சீன் இருக்கு கைஸ். புடி உங்களாம் சீனே கிடையாது. வச்சுக்கோ. ரெண்டு பேர் சார் கிட்ட கையில் பவர் இருக்குன்னு ஓவராலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா என்கிட்ட உடம்பே பவர் தாண்டா. போடு வேற மாதிரி அப்போட டேய் யாருக்கு அப்டேட் பண்ணுறியாதோ இவன் தாங்க கெஸ். பட் லிட்ரலி சொல்கிறேன், இவன் யூஸ் ஆவானாலும் யூஸ் ஆவதோ ஜந்துவான்னு கூட தெரில கெஸ். வந்துட்டான்டா டே. பவர் அப்கிரேட் பண்ணிட்டு இப்போவா நான் இங்கிட்டு போகணுமா? பாயிண்ட்ஸ் இங்கிட்டு காட்டுது. அதாவது அந்த ஃபைட்டிங் ஒன்று தான் பார்த்தேன், மற்றபடி பார்த்த இன்ட்ரெஸ்ட் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு டெலிவேட்டிங் இஸ் அதனால வந்துட்டு இந்த ஃபைட்டிங்கோட தான். அதுக்கப்புறம் தெரியுமான்னு தெரில. சாவு குட்டி சைஸில் வந்து எண்ணெய குட்டி சைஸ் பொடு சைஸில் இருந்துக்கிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு கேஸ் கிட்ட தப்பிச்சுக்கிட்டே இருக்கான்டா. என்கிட்ட அடி வாங்கிய சாவும் அந்த தலை எழுத்து போல. ஏலியனை மட்டும்தான் இவ்வளோ தூரத்துக்கு ஜம்ப் பண்ண முடியும். வந்துக்கிட்டே இருக்கேன். வாங்கிக்கோ. பின்னால் இருந்து அடிக்கிறேன் வெக்கமால. உனக்குலாம் ஃபயர் தான் அப்பொழுது தாண்டா. இதெல்லாம் நான் ஒன்றும் பார்க்கவே இல்லை, அதனால எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே பாதல மேலே குதிக்கணுமா? கரெக்டாக அந்த பழக்கம் தெரிஞ்சு இல்லைன்னா அவ்வளோதான். ஓகே இங்கெங்களா பழகே இல்லையா? ஓ இருக்கா? ஃபோன் ஃபயர் இருக்குனால பயமே. இங்கே என்ன பண்ணோம்? என்னடா என் பவரை வச்சுட்டு இதுக்குள்ளே தான் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்கிட்ட இருக்கிறது ஏலியன் எரிச்சிடும். அப்புறம் அடப்பாவி இவ்வளோ வச்சா திருப்பி விளாடணும் கெஸ். கத்தர விட்றானுங்க கெஸ். பட் இவன் தான் கெஸ் கொஞ்சம் பவராக இருக்கா. கெஸ் அது ஃபுல் பவர்னு நினைக்கிறேன் இப்போ அடித்தது. ஆனால் ஜம்ப் பண்ணும்போது பாருங்களா, அவன் கால் கிட்ட என்னமோ வருதுங்க. குவன் கால் கிட்ட அதான் இங்கே செம்ம சீனாக இருக்குது. இங்கே என்னமோ இருக்கு. என்னடா டேய் ஏன்னா வந்துக்கிட்டே இருக்கீங்க. பயங்கரமாக அடிக்கலாம்ல. இருங்க இங்கே ஒரு சேஃப் ஸ்டேட் பண்ணிப்போம். சேஃப் ஸ்டேட் ஜோபிங்களா நான் தான் அடிக்கிறேன் தருதில்ல. அப்புறம் என்ன சாட்சி விட்டேங்க. ஏன்னா குவன்னுக்கிட்ட அப்போ பவர் இல்லைங்க. அதாவது ஹெல்த்து வந்து செம்ம கம்மியாக நான் தான் தோற்று போயிட்டேன். இந்த தடவை தோக்கவே மாட்டேன்டா.
வா 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 வா. அங்கே என்னடா ரெட் லைட் ஏறியுது? டேய் நோவே. டேய் ஒருவேளை அந்த மார்க்கு மாதிரி வருவானுங்களோ? இருங்க இப்போ வந்துட்டு அடுத்து முடிச்சோம். ஓகே உள்ளுக்கு விட்டானுங்க. ஓகே ஓ ஓ தட்டணுமா? என்னடா இங்கே மிஷின் இருக்கு, என்னது இது? ஓ இது நம்ம வந்து கெஸ் பண்ணி ஆகணுமா? கெஸ்ட்டு நான் சரியாக பார்க்கல, இருக்கு பார்ப்போம். 1 2 3 4. ஓகே இந்த டேபிளில் 1 2 இதான் 3 நினைக்கிறேன். S3 அது 4 ரைட்டு. ஓகே புரியுதா கைஸ்? இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா, அங்கே பென்டனுக்கு இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம வரும்போது அந்த கேஸ் ஃபார்ம் மாரி அதெல்லாம் இப்போ நம்ம தடுத்து விட்றோன்னு நினைக்கிறேன் கைஸ். மேலே இங்கிட்டு ஓகே நேராக ஃபுல் நேராக. இது வேணால் ஈஸியாக கொடுக்காதீங்கண்ணா, எனக்கு தான் செம்ம யூஸ்ஃபுல்டா. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அடுத்து இங்கே ஒன்று, அடுத்து இங்கே ஒன்று. ஓ கைஸ் இந்த கேமில் நிறையா பசில் இருக்குங்க. அது வரைக்கும் கேம் வந்துட்டு ஒர்த்து தான். அது வரைக்கும் கேம் ஒர்த்துங்க, செம்மையாக இருக்கு கேமு. இன்னும் 2 இருக்கா? டேடி வஸ்துடா. ஓகே 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 ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டே தப்பு பண்ணுங்க. அடுத்ததில் வந்துருக்கணும். ஓகே இங்கே 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 திருப்பி அதேமாதிரி தான் வந்திருக்கா? ஏய் திருப்பியும் பின்னாடி கிட்டு கிட்டு கிட்டு. பின்னாடி இங்கிட்டு இங்கிட்டு அடுத்தது இங்கிட்டு. ஓகே பக்கா வேறு மாதிரி கேஸ். 3 கரெக்டாக உடச்சி விட்டுமே, இதான் வேற மாதிரி. அடுத்து ஒன்று லாஸ்டா கதற விடாதீங்கண்ணா. ஓகே 1வது 2வது 3வது 4வது கெஸ் பார்த்துறேன். 1வது 2வது 3வது பின்னாடி 4வது தான் இங்கே. ஓகே ரைட் வந்துருச்சு. ஸோ இதையும் நம்ம வந்து கட் பண்ணி விட்டோம். அந்த கேஸ் வர்றதுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு அறிவு ஜீனி. இப்போ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி விட்டேன். பெண்ணுக்கு இப்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓ இப்போ நம்ம இங்கே வந்துட்டோம். ஓகே இட்ஸ் 0 டைம். நீ எவ்வளோ தைரியம் தான் அடிப்பேன். இதான் வாங்கிக்கோ. நெருப்புக்கெல்லாம் தாங்கவே மாட்டேங்கிறானுங்களா? இங்கே சில சின்ன சின்னதாக இருக்கானுங்க, ஆனால் செய்கிறவெல்லாம் வேறு லெவலில் செய்கிறானுங்க. கையில் கோடாரி வேறு. காலையே போடாதீங்களா, காலையே போடக்கூடாதுடா, வலிக்குதுடா. ஓ இங்கே யாரா மாறினு தெரியும். பீச்சர். ஓகே சூப்பர். ஓகே வாங்கு. கிட்ட போய் கொடுத்தா தாங்க வேலை செய்யுது, எட்டையிலேருந்து கொடுத்தா வேலை செய்ய முடியுது. அவ்வளோதான் அவ்வளோதான். ஓ எக்ஸ் வெளியே இருந்தால் அது இது பண்ணுமா? கேடா ரொம்ப பண்ணாதடா.
ஓகே இங்கே ஒரு தான் தட்டு மாதிரி இருக்குது. சப்பா ஜஸ்ட்டு உளுந்திருப்பேன். பாய் கேஸ். அநேகமாக சேஃப் செட் பண்ணுறது ஒரு சின்னமான செயல் தான். ஏன்னா என்கிட்ட வேறு ஹெல்த் ரொம்ப குறைவாக இருக்குது. ஓகே ஓகே சூப்பர். இந்தா வாங்கிக்க. ஓ ஏலியன் தான் இருந்தோம். எஸ் பரவாயில்ல. சேஃப் செட் பண்ணுது ஏதோ நல்லதானா நல்லத்தேன். ஓகே இப்போ என்னது கொதிக்கிறேன்டா. நல்ல வேலை ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஏய் சோப்பு 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 ஏறா சோப்பு. இப்போவா இப்போ 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 வாங்கலாம். எல்லாம் ஒன் பஞ்சில் செத்துருவீங்களா? அப்போடா வா 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 வா. நல்ல வேட்டை நீங்கள் எனக்கு. ஓகே அடிச்சேன். பூச்சிக்கோ. எப்படி வேற லெவலா? யாருக்கிட்ட முதல்ல இப்படி தான் போகணும் போல. கூட பாதம்ல அப்போ எங்கிட்ட எங்கிட்டமும் பாதகம் இருக்கு. இப்படி தான் போகணுமா? ரைட்டாக போகணுமா? இந்த ஃபைட் சீனா நினச்சேன். ஏன்னா அந்த பக்கம் எங்கேயும் போகல அப்படின்னா ஒன்று அவனுக்கு பாதை இல்லை, இல்லைன்னா ஃபைட் சீனாக தான் இருக்கணும். ஓகே போடு. ஏவோ அழல பின்னாடி தான் அடிக்காதீங்க, பிடிக்காதரா. வாங்கிக்க. மந்திரமாக போட பார்க்குறேன். மந்திரம் என்கிட்ட மந்திர தந்திரம் எதுவுமே வேலை செய்யாது. ஏன்னா நானே ஒரு மாயக்காரன். என் பேர் தான் டீச்சர். ஆஹா வா 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 மந்திர சக்தியை நான் வாட்ஸ்அப் பண்ணிக்கிறேன். ஆஹா பரவாயில்ல நல்லா தான் இருக்கு. இதையும் என்ன தாண்டி போக முடியாது போல இருக்கு. ஆனால் இது உள்ளுக்கு என்னமோ பார்க்க முடியுத. பட் இதனால் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது கண்டிப்பாக. இது இதுக்கு வேறு வழி இருக்கணும்னு நினைக்கிறேன். சரி இது நம்ம குவென் பண்ணுவாளான்னு தெரியலையே. ஆஹா இப்போ ஏன் டைம் இவர் டைம் கொண்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் வந்துட்டு அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். ஓகே பை கேஸ் வரட்டா. அதுக்கு முன்னுக்கு ஒரு சேஃப் செட்டு 4வதுலே பண்ணிப்போம். இது என் தம்பி சிலாப்பா பண்ணி விட்டு கேஸ். அது பிறகு வேறு சேஃப் செட் பண்ணால் அது மாயமாக மறைஞ்சிரும். ஓகே பை கேஸ் வரட்டா.